பெண்கள் இந்த மாதவிலக்கு டைமில் இருப்பா தெரியுமா, ஒரு 3 நாளைக்கு மாதவிலக்குன்னு சொல்லுவா தெரியுமா, அது போன்ற நாட்களாம் அந்த நதி அப்படிங்கிற நதியிலே வரக்கூடிய நீர், அந்த நதிகளை நம்ம ஒரு பெண்ணாகத்தான் உருவகப்படுத்தி பார்க்கிறோம் அல்லவா. காவேரி தாய் அப்படின்னு சொல்கிறோம், கங்கா மாதா அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறோம். அந்த நதிகளையும் நாம் பெண்களாக பார்க்கிறோம். கங்கா, யமுனா, சரஸ்வதிங்கிற மாதிரிலாம் நதிகளுக்கு நாம் பெயரை வைத்திருப்போம். எல்லாமே பெண்பால் பெயர்களாக இருக்கும். அந்த பெண்கள் இந்த 3 நாட்களும் மாதவிலக்கு நேரத்திலே இருக்கிறார்கள். அதிலிருந்து சரியாக ஒரு 15 நாள் அப்படின்னு வரும்பொழுது, அந்த ஆடி 18 அப்படின்னு வரும்பொழுது, அதற்கு முன்னரும் பின்னரும் மற்றும் அந்த ஆடி பெருக்கு நாளிலே அந்த ஆடி பட்டத்திலே விதை விதைக்கும் பொழுது அது நன்றாக விளைந்து வருகிறதுன்னு சொன்னால், நமக்கு இந்த ஃபெர்டிலைசேஷன் பீரியட்னு ஒன்று வச்சுருப்பா தெரியுமா. பெண்களுக்கு கூட கருவுறுவதற்கு அப்படின்னு வரும்பொழுது அந்த மாத விலக்கிலிருந்து அடுத்து வரக்கூடிய 10 to 20 நாட்களுக்குள்ளாக அவர்கள் கருவடைவதற்கான ஒரு நேரமாக குறித்து வைத்திருப்பார்கள் தெரியுமா. அந்த அறிவியலை இங்கே முன்னிறுத்தி வைத்திருக்கிறார்கள்.